ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டில் அலகு 1ல் முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது கணக்கு வந்து 4வது கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பின்வரும் தகவல்களிலிருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு நாளைய முதல் கண்டறியவும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குறோம். 2018 ஜனவரி 1 அன்று முதல் 1,00,000. உரிமையாளர் தனது சொந்த பயனுக்காக சரக்கு எடுத்தது 30,000. இவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 15,000. இவ்வாண்டில் லாபம் 60,000. ஓகேயா? எப்போவுமே கணக்கில் 4 தான் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கப்பா, லாபம் கொடுத்துருக்காங்க. ஒன்று மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக நம்மளுடைய ஃபார்மெட்டை நம்ம படித்தால் மட்டுமே தான் இந்த சம்மெல்லாம் போட முடியும். இப்போ நம்ம சம்மில் போட்டு அது என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்க்குறோம். எத்தனாவது சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பக்கம் வந்து 32. சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போது லாப நட்ட அறிக்கை கண்டறியன்னு போட்டாச்சு. இவ்வாண்டின் இறுதி முதல்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் பார்க்குறோம். நம்ம சொல்லியிருக்கோமா, ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி எழுத சொல்லி இறுதி முதல் ஒரு வார்த்தையே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, கண்டுபிடிக்கிறது இறுதி முதல். ஸோ உடனே நீ என்ன செஞ்சிடணும், அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுடணும். போட்டாச்சா? அடுத்து நெக்ஸ்ட்டு கணக்கை பார்க்குறோம். உரிமையாளர் தனது சொந்த பயனுக்காக சரக்கு எடுத்தது 30,000. ஓகே, அப்போ எடுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து இவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 15,000. கூடுதல் முதல் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க, 15,000. அடுத்து இவ்வாண்டின் லாபம் 60,000. சரியா? ஓகே, 60,000. ஓகே, 2018 ஜனவரி அன்று முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,00,000. தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா, 1,00,000. இப்போ கணக்கில் இருக்கிற 4 நம்பரையும் 4ஐயும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ தான் நமக்கு கணக்கு போட போகிறோம். எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எப்படி இருக்கும், இங்கே ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பரையும் கூட்டினோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த நம்பரையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த நம்பரையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது மாதிரி தான் பார்த்துருக்கோம். இப்போ மேலேயே இல்லை, அப்போ எப்படி போடுறது? ஓகே, அப்படி இருக்கிறதுக்கு மிஸ்ஸு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஆனால் இது கரெக்டாக அப்படின்னா ரொம்ப கரெக்டாக வரும் ஆன்சர். ஓகேயா? இப்போ இங்கே கழிக்கேன்னு இருக்குல்ல, இதை கழிக்கேன்னு நீ வச்சுட்டு இதை ப்ளஸ் போடுற, அது மனசுக்குள்ளே போட்டுக்கிற. சரியா? அடுத்து இங்கேயும் கழிக்கேன்னு இருக்கிற இடத்துல ப்ளஸ் போட்டுக்க, கூட்டுகன்ற இடத்துல மைனஸ் பண்ணு. செஞ்சு பார்ப்போமா? இப்போ கழிக்கேன்னு இருக்கிற இடத்த ப்ளஸ், ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது, ஃபார்மெட்டை மாற்றிடக்கூடாது. கழிக்கேன்னு இருக்கிற இடத்துல ப்ளஸ் பண்ணணும், கூட்டுகன்னு சொல்கிற இடத்துல மைனஸ் பண்ணணும். இப்போ கீழேருந்து அப்படியே போவோம். சரியா? இப்போ கீழேருந்து போவோம் அப்படின்னா இங்கே லாபம் எவ்வளோ இருக்குமா, 60,000 இருக்கா? இங்கே எவ்வளோ இருக்குது, 1,00,000 இருக்குது. இது ரெண்டையும் என்ன செய்யணும், ஆக்சுவலான கணக்கு பிரகாரம் கழிக்கணும். ஆனால் இங்கே என்ன செய்கிறோம், நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணால் 1,00,000த்தையும் 60,000த்தையும் ஆட் பண்ணால் கூட்டினோம்னா எவ்வளோ கிடைக்குதுமா, 1,60,000. சரியா? இப்போ நம்ம இதை மட்டும் போட்டு பார்ப்போமா. இறுதி முதல் வந்து 1,60,000 இருக்குது. தொடக்க முதல் 1,00,000 இருக்குது. இப்போ கணக்கு பிரகாரம் போட்டால் எவ்வளோ வருது, ஆன்சரு 60,000 வருது. ஓகேயா? இப்போ இங்கே பார்த்தேன்னா ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே 1,60,000 இருக்குது, இங்கே 15,000. ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 1,75,000 கிடைக்கும். அடுத்து கூட்டுகன்னு போட்டிருக்கோம். ஆனால் உள்ளே என்ன போட்டிருக்கோம், மைனஸ் போட்டிருக்கோம். அப்போ 1,75,000லேருந்து 30,000த்தை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் ஆன்சரு, 1,45,000. இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து போட்டு பார்ப்போமா, கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். இறுதி முதல் 1,45,000 இருந்தால் எடுப்பு எவ்வளோ இருக்குமா, 30,000. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா கூட்டினோம்னா 1,75,000 வருது. கழிக்கிறோம். கூடுதல் முதல் எவ்வளோ இருக்குது, 15,000. 1,75,000லேருந்து 15,000த்தை கழிச்சோம்னா 1,60,000. தொடக்க முதல் எவ்வளோ இருக்குது, 1,00,000 இருக்குது. கழிக்க 1,60,000லேருந்து 1,00,000த்தை மைனஸ் பண்ணால் 60,000 லாபம். புரியுதா? ஓகே, இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு சம் போடும்.
இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய சம்மு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவல்களை காணவும். 2018 ஏப்ரல் 1 அன்று முதல் 40,000, 2019 மார்ச் 31 அன்று முதல் 50,000, இவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 7,000, இவ்வாண்டில் லாபம் 8,000, இவ்வாண்டில் எடுப்பு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. சரியாம்மா, இதில் வந்து எது தொடக்க முதல் எது இறுதி முதல் அப்படின்னு பார்த்தேன்னா நமக்கு வந்து 2 காலங்கள் இருக்குது. ஒன்று வந்து நார்மலான வருஷம் ஜனவரி டு டிசம்பர், இன்னொன்று வந்து கணக்கியல் ஆண்டுன்னு சொல்லுவோம். இந்த கணக்கியல் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 ஆரம்பித்து மார்ச் 31 முடியும். மிஸ் நான் மறந்துடுவேனே மிஸ் அப்படின்னு நினச்சேன்னா 2018 தொடக்க முதலும் 2019 இறுதி முதலாக வச்சுக்கணும். இப்போ நம்ம சம போட்டு பார்ப்போமா. ஓகே, இப்போ பார்க்குறோம் 2018 ஏப்ரல் அன்று முதல். அப்போ அது என்ன முதல்மா? தொடக்க முதல். தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு 40,000 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்மட் எழுதிட்டோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே தொடக்க முதல் எவ்வளோ இருக்குது? 40,000 இருக்குது. இந்த 40,000 கொண்டு வந்து நம்ம இங்கே எழுதிடுறோம். எழுதியாச்சா? அதுக்கடுத்து கணக்கில் போகிறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி முதல் கொடுத்துருக்காங்க. இறுதி முதல் எவ்வளோ இருக்குது? 50,000. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க. கூடுதல் முதல் எவ்வளவு? 7,000. கூடுதல் முதல் எவ்வளவு? 7,000. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் வந்து 8,000 கொடுத்துருக்காங்க. அப்போ லாபத்தை கொண்டு வந்து நம்ம இங்கே எழுதிடுறோம். சரியா? இப்போ இதுக்கு வந்து லாபம் எழுதுகிறோம். சம் போட்டு பார்ப்போமா. இப்போ இப்படி இருக்குது. நமக்கு வந்து என்ன இல்லாமல் இருக்குமா? எடுப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ எடுப்புக்கு என்ன செய்யணும்ப்பா? ஒரு பாக்ஸ் போட்டுருணும். இப்போ சம் ஆரம்பிப்போமா. இப்போ பார்க்குறோம். இப்போ மிஸ் இப்போ சொல்லி கொடுத்த அதே டைப் தான். என்ன செய்யணும்? கழிக்கன்னு சொன்னால் என்ன செய்யணுமா? ப்ளஸ் போடு. கழிக்கன்னு சொல்கிற இடத்துல ப்ளஸ் போட்டுக்க, கூட்டுக்கன்னு சொல்கிற இடத்துல மைனஸ் பண்ணிக்க. இது என்ன செய்யணும் அப்படின்னா இது ரூல் கிடையாது, ஆனால் நமக்கு அப்போ தான் ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இப்போ இங்கே லாபம் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 40லேருந்து 8,000 ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்ப்பா? 48,000. 48,000லேருந்து 7,000 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? நமக்கு என்ன கிடைக்குதுமா? 55. சரியா? 55,000 கிடைக்கிது. இப்போ என்ன இருக்குது? கூட்டுகன்னு ஒரு இடத்துல என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். சரியா? அப்போ 85,000லேருந்து 50,000 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் உனக்கு? 5,000. இப்போ கணக்கில் கிடைச்ச ஆன்சர் கிடச்சிருச்சா? ஓகே, இதுதான் லாப நட்ட அறிக்கை. நம்ம லாப நட்டத்தில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாபம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம், நட்டம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம், ஒரு தொடக்க முதல் இல்லைன்னா என்ன செய்யணும்னு பார்த்தோம், இறுதி முதல் இல்லைன்னா என்ன செய்யணும்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் எடுப்பு இல்லைன்னா என்ன செய்யலான்னு பார்த்தோம். சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.